வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. ஒரு விக்டிமை நம்ம நடிச்சு எப்படி அவங்கள ஏமாத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது. நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. திருட்டு வேலை பண்ணுறதுக்குன்னே ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் வச்சு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு அங்கேருந்து ஸ்கேம் கால் பண்ணுறாங்க. இந்த கால் சென்டரில் இருக்கிறவங்க சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களோட டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன், கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து ஸ்கேம் பண்ணி அவங்ககிட்டேருந்து மணி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சார், உங்களுக்கு ஒரு டாஸ்க் இப்போ வருது. நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டீங்க. அதாவது என் ஃப்ரெண்டோட ஃபோனை ஹேக் பண்ணேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க சார். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஸோ நான் மெத்தடாலஜி சொல்லலாம். பட் என்னென்னா இது யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுன்னு கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன விதமான ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியணும். இப்போ எக்ஸாம்பிள் அவங்க ஐஃபோன் வச்சுருக்காங்களா, இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்காங்களா, அந்த ஃபோனோட மாடல் நம்பர் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாமல் நம்ம அந்த ஃபோனை ஹேக் பண்ண முடியும். அது தெரியணும், கண்டிப்பாக தெரியணும். இப்போ ஏன்னா நமக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வெர்ஷன் ரன் ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாமல் நம்ம அந்த ஃபோனை ஹேக் பண்ணுறன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எல்லா ஃபேஸ் ஆஃப் ஹேக்கிங், ஃபோனு இல்லாமல் எதை எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதரிங்னு சொல்லுவோம் இது. ஸோ ஹேக்கிங்கில் ஃபஸ்ட் ஃபேஸே பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது. அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற வீக்னஸ் என்ன, வல்னரபிலிட்டி என்ன. இப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷனில் ஏதாவது ஒரு பக் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக அந்த வெர்ஷனில். இப்போ நமக்கு ஆன்லைனில் நிறைய சோர்ஸஸில் அந்த பக்குக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எக்ஸாம்பிள் நமக்கு இப்போது எக்ஸ்ப்ளாய்ட் டிபின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் டெக்னாலஜிஸ்க்கு ஓப்பனாகவே இந்த பக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போது ஆண்ட்ராய்டு இருக்குன்னா கர்னல் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்கலாக எல்லா ஃபோன், ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எல்லாமே ரன் ஆகுறது பேஸ் பார்த்தீங்கன்னா யுனெக்ஸ் அண்ட் லினக்ஸ். நமக்கு பெரும்பாலும் நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுலாம் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பட் அது இல்லாமல் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுமே பேஸ் ரன் ஆகுறது யுனெக்ஸ் அண்ட் லினக்ஸ். இதுக்கு மேலே பில்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க மாடிஃபை பண்ணி க்ரியேட் பண்ணுறது. ஐஃபோன் ஒரு மாதிரி ஆர்கிடெக்சர் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஆண்ட்ராய்டு வேறு மாதிரி ஆர்கிடெக்சர் பண்ணுவாங்க. பட் பேஸ் அண்டர்லைங் சாஃப்ட்வேர் அண்ட் த கர்னல் வெர்ஷன் ஆஃப் லினக்ஸ் இஸ் சேம் ஃபார் எவ்ரி திங். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அது என்ன கர்னல் யூஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். அந்த கர்னலுக்கான எக்ஸ்ப்ளாய்ட் என்னன்னு நமக்கு தெரியும். செகண்ட் இன்னொரு விதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் அட்டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, இப்போது நம்ம சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது நம்ம ஹேக்கிங்லேயே. அது எப்படின்னா, ஒரு விக்டிமை நம்ம நடித்து எப்படி அவங்கள ஏமாற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது. அந்த இன்ஃபர்மேஷன் மூலியமாக அவங்க ஃபோனையோ இல்லை எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷிங் பேஜையோ கொடுத்து எப்படி நம்ம லாகின் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ சோஷியல் இன்ஜினியரிங்னால் ஒன்றும் இல்லை. பேசிக்கலாக நான் உங்ககிட்ட ஒரு 5 minutes பேசுகிறேன். நான் உங்களுக்கு நீங்கள் என்ன சாதாரணமாக நினைக்கலாம். பட் நான் உங்ககிட்ட பேசி கேட்குற கேள்வியில் நீங்கள் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. இப்போ உங்கள் காலேஜ் என்ன, நீங்கள் எங்கே படிச்சிங்க, உங்களோட ஃபோன் நம்பர் என்ன, அப்புறம் உங்களோட ஹவுஸ் நம்பர், அந்த மாதிரி நான் ஒரு கோர்வையாக ஒரு கேள்விகள் கேட்கலாம். அதில் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு நான் ஒரு பாஸ்வேர்ட் லிஸ்ட்டு ரெடி பண்ணுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த பாஸ்வேர்டை வச்சு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்குன்னு ஒன்று இருக்குது. காம்பினேஷன் ஆஃப் பாஸ்வேர்டு ஒரு 10 lakh பாஸ்வேர்டு ரெடி பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் பாஸ்வேர்டு வச்சு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ் பண்ணுவோம். பட் இது ரிமோட்டாக பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் வேணும், இல்லை ஏதாவது ஒரு லாகின் பேஜ் வேணும். அப்போ தான் இந்த அட்டாக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா இன்னொரு கான்செப்ட் இருக்குது, நமக்கு ரேட்டுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ரேட்னா ரிமோட் ஆக்சஸ் டூல், அப்படின்னா ரிமோட் ஆக்சஸ் த்ரோஜான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மால்வேர் தான். இது எப்படின்னா, ரேட் 2 கான்செப்ட் இருக்குது ரேட்டில். ஒன்று சர்வர் இருக்கும். சர்வரில் நம்ம ஒரு ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம், அதுதான் மால்வேர். இந்த ஃபைலை நம்மளோட விக்டிமுக்கு நம்ம சென்ட் பண்ணணும் ஏதாவது லிங்க் மூலியமாக. ஸோ இது சென்ட் பண்ணுறது ஒரு வெப் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்னால் இப்போ டேரெக்டாக நான் உங்களுக்கு ஒரு ஏபிகே ஃபைல் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் பண்ண மாட்டீங்க, கரெக்டாக?
அதே நான் உங்களை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி நீங்கள் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணுறீங்க சோஷியல் மீடியாலன்னு அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியே நான் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி இதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஏபிகே உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அதில் ஒரு ஆசை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணுவீங்க. அதை வச்சு நான் உங்களோட ஃபோனுக்கு ஆக்சஸ் எடுத்துடலாம். பட் ஆக்சுவலாக வரது உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி ஆப் தான் வரும். கரெக்டாக? இந்த மாதிரி ஒருத்தவங்களோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதை அவங்களுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணி அவங்கள ஹேக் பண்ணுறதுலாம் பெரும்பாலும் நடக்கிற ஹேக்கிங் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் நடக்குது. ஓகே சார். அதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோனில் இருக்க இன்டர்நெட் கனெக்ஷனை நம்ம பிளாக் பண்ணிடணும். மீன்ஸ் வைஃபை கனெக்ஷனாக ஃபோனில் இருக்கக்கூடாது, சிம்மில் இருக்க அந்த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு பல பேர் தூங்குறாங்க. கேட்டால் ப்ரைவசி, நைட் நேரத்தில் ஹேக்கர்ஸ்லாம் பயங்கரமாக ஹேக் பண்ணுவாங்க, இது போலாம் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக எந்த உண்மை? இது நைட் டைமில் தான் பண்ணுறாங்கன்னு இல்லை. இப்போ நடக்கிற ஃப்ராட் எல்லாமே டே டைமில் தான் நடக்குது. இத்தனைக்கும் சைபர் ஃப்ராட் நடக்கிறது மோஸ்ட்டாக வந்து இப்போது நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் சென்டர் மாதிரி செட் பண்ணி அஃபிஷியலாக ஒரு ஆஃபீஸாகவே ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரியே திருட்டு வேலை பண்ணுறதுக்குன்னே ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் வச்சு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு அங்கேருந்து ஸ்கேம் கால் பண்ணுறாங்க. ஸோ இது பேர் நம்ம ஜென்ரலாக வெளியேருந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு கால் சென்டர் மாதிரி நமக்கு தெரியும். டெய்லி நம்மள மாதிரி டகின் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி போவாங்க, அங்கேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க பண்ணுறதெல்லாம் ஃப்ராட், சைபர் ஃப்ராட். இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் நடக்குது, சவுத்தில் அவ்வளோவா கிடையாது. பட் நார்த்தில் நடக்கிறது பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு, யூஎஸ்லேயே. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற யுனைடெட் ஸ்டேட் ஹேக்கர்ஸே இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்கேம் பண்ணுறவங்களே ரிவர்ஸ் ஹேக்கிங் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்கேம் சென்டரையே ஹேக் பண்ணி இவங்க ஒரு விக்டிமாக நடிப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்க்கலாம், யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இவங்களே ஒரு விக்டிமாக நடித்து அந்த ஸ்கேம் சென்டருக்கு வந்து ஆக்சுவலாக அவங்களோட வலையில் இவங்க விழுற மாதிரி நடித்து இவங்களே ஒரு ஃபைல் அனுப்பிச்சு அதை அவங்கள ஓப்பன் பண்ண வச்சு ரிவர்ஸ் ஹேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி அவங்க கேமராவை வெப்கேமை ஹேக் பண்ணி அவங்க என்ன ஸ்கேம்லாம் பண்ணுறாங்கன்ட்டு நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் லைவாக இவங்க மைக்ரோசாஃப்ட் ஆளுங்க மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ நடித்து மக்களை ஏமாத்துறது, நாங்கள் மைக்ரோசாஃப்ட்லேருந்து கால் பண்ணுறோம், உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது வந்து ஒரு கால் சென்டர் சர்வீஸ்ன்றது வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் எஸ்இஓன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ஏதாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா டாப்பில் வர வைக்கிறதுக்காக அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அதையே வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்வீசஸை இவங்களே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுவாங்க ஃபேக்காக. இப்போ எக்ஸாம்பிள் யூஎஸில் வந்து ஒரு ஏசி ரிப்பேருக்காக ஒரு சர்வீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அது வந்து ஏசி ரிப்பேர் அப்படின்னு போடுவாங்க. அது வந்து டாப்பில் வர மாதிரி எஸ்இஓ பண்ணுவாங்க. ஸோ இவங்க கால் பண்ணி பேசிக்கலாக இந்த மாதிரி கேட்கும்போது ஏர் கண்டிஷன், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இந்த வெப்சைட்டுக்கு போனோம், இங்கே லாகின் பண்ணணும்னு சொல்லி ஒரு வெப்சைட்டுக்கு வர வைப்பாங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் அங்கே வந்து இங்கே ஒரு மால்வேர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணால் இவங்களோட கம்ப்யூட்டர் ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆனோன்னா இவங்க அந்த வெப்சைட்லேயே ஒரு நம்பர் காட்டும் கால் பண்ண சொல்லி. அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா அது வந்து இந்த கால் சென்டருக்கு போகும். ஸோ இந்த கால் சென்டரில் இருக்கிறவங்க சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களோட டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன், கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து ஸ்கேம் பண்ணி அவங்ககிட்டேருந்து மணி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பேங்க் பேரில் கூட இது போல் பண்ண முடியும். பேங்க் பேர்லேயும் பண்ணுறாங்க. நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் வந்து யார் பேரில் வேணால் நடக்கும், பேங்க்குன்றது மட்டும் இல்லை. எல்லாரோட கிரெடிபிலிட்டி, ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு விக்டிமை வந்து ஸ்கேம் பண்ணுறது. ஏன்னா இப்போ பேங்க்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா கூட நம்மளுக்கு பேங்க்கோட நம்பர் எல்லாமே பெருசாக தெரிஞ்சிருக்காது, பரிச்சயமாக இருக்காது. அதனால் யார் பண்ணாலும் மேலே வந்து HDFC இல்லை இந்த பேங்க்னு வந்துச்சுன்னா பேங்க்லேருந்து பேசணும் எடுத்து பேசுவோம். ஆனால் பேங்க்லேயே ஓடிபி நம்பர்லாம் கேட்குறதில்ல. பட் ஓடிபி நம்பர் சொல்லுங்க, டெபிட் கார்டு மேலே இருக்க அந்த நம்பர் சொல்லுங்கன்னு அந்த ஸ்லாங்கில் பேசுவாங்க, அந்த நார்த் இந்தியன் ஸ்லாங்கில். கரெக்ட். இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு பிரதர், இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இதுலேருந்து மக்கள் எப்படி அவங்களை தற்காத்துக்கிறது? ஸோ இது ஃபர்ஸ்ட் என்னென்னா, நமக்கு யார் கால் பண்ணி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பேங்க் ரிலேட்டடாக ஷேர் பண்ண சொன்னாலே அந்த மாதிரி பேங்க் எந்த பேங்க்குமே அந்த மாதிரி கேட்காது. டெபிட் கார்டு நம்பரும் கேட்க மாட்டாங்க, பின் நம்பரும் கேட்க மாட்டாங்க, ஓடிபியும் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யாராவது ஒருத்தர் கேட்குறாங்கனாலே அவங்க நல்லா திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலாக இந்த மாதிரி எந்த பேங்க்குமே பண்ணாது. அவங்க இன்ஃபேக்ட் பேங்க்ஸே இதை வந்து ஒரு பாலிசியாக வச்சுருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அதை நம்ம படிக்கிறோமான்னு தெரில பேங்க் பாலிசியை, பட் கண்டிப்பாக அவங்களும் இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ராட்ஸ் நிறைய நடக்குது, நீங்கள் யார் ஓடிபி கேட்டாலும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க.
இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக போகலாம் பிரதர். இப்போ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கார்டு மேலே இருக்க நம்பர் சொல்லுங்கன்றாரு, நான் சொல்லிட்டேன். தெரியாதனமா ஒரு வெகுஜன மக்கள் ஒருத்தர நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஓடிபி கேட்குறாங்க, நான் அதையும் சொல்லிட்டேன். ஆனால் கார்டு என்கிட்ட தான் இருக்குது. பட் எப்படி அங்கே ட்ரான்சாக்ஷன் நடக்குது? கார்டு உங்ககிட்ட தான் இருக்குது, பட் வந்து ஓடிபி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அந்த டைமில். ஸோ அந்த ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன் தான் அவங்க பண்ண முடியும். அதாவது என்னோட அக்கௌண்ட் இருக்க பேங்க்கோட டொமைன் அவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு கேட்குறேன். கரெக்ட். அந்த விண்டோ மூலமாக போகுமா? ஆமாம், ஆன்லைன் இன்டர்நெட் ட்ரான்சாக்ஷனுக்கு பேசிக்கலாக உங்களோட கார்டு நம்பர், இப்போ நம்ம ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நம்மளோட டெபிட் கார்டு நம்பர் கேட்கும், அதில் இருக்கிற சிவி நம்பர் கேட்கும். ஸோ அது ரெண்டுமே சொல்லிட்டோன்னா செகண்ட் நம்ம 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஓடிபி வரும். இந்த ஓடிபி தான் நம்ம எப்பவுமே ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட நின்றுட்டா கூட ஓடிபி இல்லைன்னா அவங்களோட ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால ஃபோன் பண்ணி நம்மளை கேட்குறது ஓடிபி நம்பர் சொல்லுங்கன்ட்டு. ஆமாம், இந்த இடத்துல பிளாக் பண்ணுறது ஓடிபி யார் கேட்டாலும் ஷேர் பண்ணக்கூடாது. சப்போஸ் தெரியாதனமா நம்ம கார்டு நம்பரே எங்கேயா கொடுத்துட்டாலும், இல்லை இப்போ நிறைய இடத்துல நம்ம கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நிறைய இடத்துல கார்டு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் ஒரு ஃபார்மில். அந்த ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன், கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து இவங்களே அதை போட்டுட்டு ஓடிபிக்கு மட்டும் கால் பண்ணி வேறு மாதிரி கேட்பாங்க. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மெடிக்கல் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம், உங்களுக்கு மெடிக்கல் ஓடிபி ஒன்று வரும் சொல்லுங்கன்னு. அது மெடிக்கல் ஓடிபியாக இருக்காது, சரியாக நம்ம படிக்க மாட்டோம், அது பேங்க்கோட ஓடிபியாக இருக்கும். ஸோ தெரியாதனமாக சொல்லிடுவாங்க நிறைய பேர். அதை யூஸ் பண்ணி நம்மளோட டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு பணம் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது பிரதர். நான் தெரியாதனமா இது போல் அந்த ஓடிபி நம்பரையும் என்னோட அந்த கார்டு நம்பரையும் சொல்லிட்டேன் அந்த ஸ்கேமர் கிட்ட. அந்த நபரால் இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ பணம் தான் எடுக்க முடியும் அப்படின்னு எதனா இருக்கா? ஸோ அது எல்லா பேங்க்லேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாகவே ஒரு டிரான்சாக்ஷன் ஆன்லைன் பர் டேக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது என்ன லிமிட் இருக்கோ அது வரைக்கும் அவங்க எடுக்கலாம். அது வரைக்கும் எடுக்கலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் நான் ஓகே பண்ணியிருந்தேன்னா 5 லட்சம் அவங்க எடுக்கலாம். 5 லட்சம் எடுக்கலாம். அதுக்கு என்ன செகண்ட்ஸ் இருக்கா? இவ்வளோ செகண்ட்ஸில் ட்ரான்சாக்ஷன் முடிக்கணும்னு சொல்லிட்டு? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து இப்போ நமக்கு என்இஎஃப்டி இருக்குது, அதே மாதிரி நமக்கு வந்து ஐஎம்பிஎஸும் இருக்குது. ஸோ அது அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் நார்மல் நம்ம பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி என்னென்னா அவங்க அப்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பயங்கரமாக ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு அதை திட்டு வழிகளெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது திறமைன்னு கூட சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ஃப்ராடுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்கேமர்ஸுக்கும் ஹேக்கர்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஹேக்கர்ஸும் பண்ணுவாங்க, பட் இது மோஸ்ட்லி எல்லாமே ஸ்கேமில் வருது. இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க. நான் என் பேங்க்குக்கு போய் அப்ரோச் பண்ணுறேன், இது போல் ஸ்கேமர்ஸ் வேலையை பார்த்துட்டாங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கு போன காசு எங்களுக்கு நீங்கள் திருப்பி எடுத்து கொடுக்க முடியுமான்னு. அதுக்கு பாசிபிள் இருக்கா? பாசிபிள் இருக்குது, பட் ஃபஸ்ட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பேசிக்கலாக வந்து நம்ம சைட்லேயும் இது தப்பு இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். பட் மோஸ்ட்லி பேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற பேங்க்ஸ் மோஸ்ட்லி. ஏன்னா சைபர் செக்யூரிட்டி பாலிசிஸில் இதுவும் ஒரு பாலிசி இருக்குது. இம்ப்ளிமெண்டடாக இருக்காது, 100% இம்ப்ளிமெண்டடாக இருக்குது பேங்க்ஸில் இருக்குது. பட் ஆனால் பெருசாக அது பரிச்சயம் இல்லை மக்களுக்கும் அந்த பக்கமும். சரி, ஓகே பிரதர்.